இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, மீட்டு கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கலாத்தியர் 3:13. ஆமாங்க, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து தாங்க சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று. ஆமாங்க, அது என்னங்க சாபம் அப்படின்னு கேட்குறீங்களாங்க? சில வகையான பாவங்கள் அது சாபத்தை கொண்டு வருகிறதா இருக்குங்க. சில சாபங்கள் எல்லாம் தலைமுறையாய் வருவாங்க. அதிலே ஒன்று, ஒரு மாடு ஒரு தோட்டத்திலே போய் மேய்ந்ததின் விளைவாக அந்த மாட்டை அடித்து பற்றிருக்கலாங்க. அதை விட்டுட்டு ஒரு அடி அடித்தா கூட பரவாயில்லங்க, அந்த மாட்டை உயிரோடு தோலை உரித்து கொடூரமாக அந்த மாட்டை கதற வெளியே அனுப்பியிருக்காங்கங்க அந்த தோட்டக்காரங்க. இதனால் அந்த கொடூரமாக செய்த தோட்டக்காரர்களின் குடும்பம் சாபத்தால் பாதிக்கப்பட்டதுங்க. கர்த்தருடைய சாபம் அந்த குடும்பத்தின் மீது வந்தது. அது தலைமுறையாக அந்த குடும்பத்தில் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கை கால்கள் எல்லாம் இந்த மாட்டின் கால்களை போல இருக்குமாங்க. ஒரு பிள்ளையாகில நல்ல பிள்ளையா பிறக்கலையாங்க. இந்த மாதிரியான செய்த காரியங்கள் பிற்பாடு 3ஆம் தலைமுறைக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது, இதுதான் சாபத்திற்கு காரணம் என்று. அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு வேண்டும் பொழுது கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணினாருங்க. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூடங்க நம்மளுக்கே தெரியாம தலைமுறை சாபங்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றும்படியாக தாங்க கிறிஸ்து நமக்காக சாபமானார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதுங்க. அதுபோலங்க கர்த்தர் நமக்காக மரத்திலே தூக்கப்பட்டு சாபமானாருங்க. அவர் நமக்காக சாபமானதினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவருங்க. நமக்கு விரோதமாய் இருக்கிற சாபங்களை, நமக்கு தெரியாமல் இருக்கிற சாபங்களையே நாம் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் அந்த சாபங்களை ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிறவராய் இருக்கிறாருங்க. கர்த்தர் தாம் எங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.